ரெசிபி கேரட் சாதம். வீடியோக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு இமா ஹவுஸ். நாம் இன்னைக்கு செய்ய போகிற கேரட் சாதத்துக்கு மெயினான பொருள் என்னன்னு கேட்டோம்னா கேரட்டு தான். ஸோ அதுக்காக நான் 2 கேரட் எடுத்து நல்லா செதுக்கி எடுத்துக்கிறேன். 2 தக்காளி, வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அளவு கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கிட்டோம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா துருவி வச்சிருந்த கேரட்டை சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவில் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கேரட் ஆனது சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி எடுக்கணும். சாதம் கிளறும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் மக்களே, இன்னைக்கான நம்மளுடைய ஒரு சூப்பரான கேரட் சாதம். இந்த செய்முறையை பார்த்துட்டு இதே போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. இந்த கேரட் சாதம் சாப்பிடும்போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக வத்தல் வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.